பரிசுத்த வாழ்வு தரும் ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் உம்முடைய இறக்கைகளின் நிழலில் எங்களை பாதுகாத்து உமது புதிய கிருபைகளை தந்த பேரன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் அமைதியான வேளையிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை எச்சரிக்கிறது. இந்த உலகத்தின் பாவ இச்சைகள், வீணான சிந்தனைகள், உலகப் பெருமைகள் மற்றும் அசுத்தமான காரியங்கள் எங்களை சூழ்ந்திருக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் கரைதிரையற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ உமது கிருபை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இரட்சகரே, ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பேச்சுகள் மற்றும் எங்களுடைய கிரியைகள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். உமது கண்கள் காண பிடிக்காத, உமது தூய உள்ளத்திற்கு பிரியமில்லாத எந்த ஒரு தீய காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலோ இருதயத்திலோ காணப்படாதபடி எங்களை முற்றிலும் மாற்றுவீராக. உம்முடைய ஆவியானவர் தங்கும் பரிசுத்தமான வாசஸ்தலமாக எங்கள் இருதயங்கள் மாறட்டும். வஞ்சகம், பொறாமை, கசப்பு மற்றும் கோபங்கள் எங்கள் மனதை விட்டு அகலட்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். நாங்கள் பார்க்கிற பார்வைகள், கேட்கிற வார்த்தைகள் மற்றும் பழகுகிற பழக்க வழக்கங்கள் யாவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். நீர் வரும்போது நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ள உமது பரிசுத்த ஆவியானவரின் பலத்த வழிநடத்துதலை எங்களுக்கு தந்தருளும். இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தியான வசனம்: சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவாக காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்விற்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமாக இருங்கள். மேலும் இது போன்ற தினசரி ஆசீர்வாதமான ஜெபங்களை பெற மறக்காமல் டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை பின்தொடருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாராக.